இல்லை வண்டி வாகனத்தில் தான் வர்றாங்க. அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கூட்டம் கூடிருச்சுன்னா அந்த எங்கள் வண்டிகள்லாம் நிப்பாட்டினாங்க இல்லையா, எங்கள் பொன்விழா மாநாட்டுக்கு வரும்போது அதுக்கு எல்லா பேரும் வந்திருந்தால் இங்கேயே ஒரு பெரிய நெரிசல் ஏற்பட்டிருக்கும். மாநாட்டில் எங்கள் மதுரையில் நடந்த மாநாட்டில், அதிமுக மாநாட்டில் பெரிய எங்களுக்கு கூட வருத்தம் தான், எல்லா பேரும் கலந்து கொள்ள முடியலையே அப்படின்னு வருத்தமாக இருந்தாலும் இது போன்ற துயர சம்பவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது அன்றைக்கு தடுத்து நிறுத்தியது சரிதான். அது மாதிரி இதை ஏன் தடுத்து நிறுத்தலை? இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு என்ன தவறு செய்கிறாரு? இப்போ மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார், தென் மாவட்டங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினார். அது மாதிரி எங்கே எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல கூட்டத்தில் நடத்திட்டு அப்புறமேல இவர் பேருந்து பயணத்தில் மக்களை சந்திக்க போகலாம். இதில் யார் மக்கள் வர்றாங்க? எல்லாம் அவங்க தொண்டர் தான் வர்றாங்க, கட்டுக்கோப்பும் இல்லை. இப்போ அதிமுக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாங்கள் அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையிலே அதனால தான் நேற்று இந்த சம்பவங்கள். அதில் காவல்துறையை சேர்ந்தவங்க கூட மயங்கியிருக்காங்க. ஒரு பெண் கூட மயங்கி அவங்க கூட ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் சேர்த்தாங்க. இது எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கி சர்வகட்சியும் இரங்கல் தெரிவித்திருக்காங்க. இனிமேலாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், அதனுடைய நிர்வாகிகள் அவர் கலந்து கொண்டிருந்த கூட்டங்களை முறைப்படுத்தி நடத்தி எவ்வளோ பேர் உரியவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரியப்படுத்தணும். இவங்க 10,000 பேர் 27,000 பேர் தான் கலந்துருக்காங்க. 27,000 பேர் கலந்து கொண்டதில் 27,000 பேர் கணக்கிடுறாங்க. அந்த 27,000 பேரை கொள்ளாத அளவுக்கு இவ்வளவு ஒரு அசம்பாவம் நடந்திருக்குன்னா அப்போ அது என்னத்துக்கு? அது மாதிரி இடங்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது, காவல்துறையும் கொடுத்துருக்கக்கூடாது. என்னதான் நீதியரசர் கொடுத்திருந்தாலும் இவங்க காவல்துறை அந்த இடத்த அனுமதிச்சிருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இதெல்லாம் இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம ஒரு விமர்சனம் செய்வது பொதுவான விமர்சனங்கள், பொதுவானது தான் இதை செய்யணும். அவர் எப்படி வந்தார் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை நம் தமிழகத்தில் எல்லார் மனதிலும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதுதான் பெரிய ஆழமான காயம். இது இந்த 39 பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில் இன்னும் கூட தீவிர சிகிச்சையில் இருக்காங்கன்றாங்க. அதனால் இது எவ்வளோ பேர் இறப்பு முடியும்னு தெரியல. எனவே இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. இது 2 பக்கமும் தவறு இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.